விழுந்தாடி என்னைக்கு ஞாபகம் இருக்கட்டும். டேய், கதை வெளுத்து போட்டா என்ன மீறி எவன் வரான்னு பாக்குறேன். எனக்கு எனக்கு என்ன நடந்துச்சு? அவர் ஏன் உங்களை அடிச்சாரு சொல்லுங்க. யூனியன் ஆபீசரா? என்ன திடீர்னு நம்ம வீட்டு பக்கம்? அட, கூடவே பிரசிடண்ட் வந்திருக்காரு. அவரை கூட்டிட்டு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் போறதானே சரியான லைன். பஞ்சாயத்து ஆபீஸ்ல என்ன இருக்கு? உங்க மேல புகார் வந்திருக்கு. இவரை பினாமி பிரசிடண்ட் உட்கார வச்சுட்டு பணம் முழுக்க உங்க வீட்டு இரும்பு பெட்டில வச்சிருக்கீங்க. பிரசிடண்ட் சின்னசாமி எதுக்கு அடிச்சீங்க சொல்லுங்க. அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, அவசியம் பதில் சொல்றேன். பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு ஏன் போட்டு போட்டீங்க? கம் ஆன் டெல் மீ. சொல்றேன். நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆதாரத்தோட பதில் சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். சுப்பிரமணிய பிள்ளை, இந்த என்னையா முறைக்கிற? எடுத்துக்க. இப்ப நோட்டை எண்ணி நீ எடுத்துட்டு போறியா, இல்ல உன் எலும்பு நான் எடுத்துக்கவா? இல்லைவாள், என் லைனுக்கு வாங்கோ. மிஸ்டர், லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதும் பொண்டாட்டிய வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியா? கிராமத்துக்காரனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஏதோ யூனியன் ஆபீஸ்ல வந்திருக்கேன்னு மதிச்சு உள்ள கொண்டு போய் பேசலான்னு போனா என்ன கொழுப்பு இருந்தா காப்பி கொடுக்க வந்த சம்சாரத்தை கையை பிடிச்சிருப்ப. என்னையா அந்த கண்ணா அப்படி பாக்குற? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்த உன் உடம்ப யமனுக்கு படையில் போட்டுருவாரு. மரியாதையா போயிடு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மிஸ்டர் சின்னசாமி, முன் வச்ச காலை நீங்க பின் வைக்க கூடாது. இத மாதிரி மிருகங்களை நாட்டுல நடமாட விடக்கூடாது. இங்க நடந்த விஷயங்களை கரெக்டா சொல்லி ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். நீங்க பஞ்சாயத்து போர்டு ஆபீஸை திறந்து உங்க ஒர்க்கை கவனிங்க. சக்தி, டவுன்ல இருந்து வந்த பஞ்சாயத்து ஆபீசரை கொலை பண்ணிட்டதா சின்னசாமியே போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. இன்ஸ்பெக்டர், என்ன அநியாயம் இது? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? இவன் பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் சுப்பிரமணிய பிள்ளையை கொலை செஞ்சிருக்கான். நிச்சயமா அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். அவர் நிச்சயம் செஞ்சிருக்க மாட்டாரு. சொல்லுங்க, செய்யலன்னு சொல்லுங்க. அவர் செய்யலங்க. தயவு செஞ்சு கேளுங்கயா. இல்லங்க, விட்டுடுங்க அவரை. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அவரை விட்டுடுங்க. அவரை விட்டுடுங்க. என்னங்க? சக்தி, தம்பி பயமா இருக்கு. சொல்றது கேளுமா சக்தி? அம்மாடி, கொஞ்சம் பொறுத்துக்கதாயி. அம்மா, கொஞ்சம் பொறுத்து.
பஞ்சாயத்து அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை கொலை வழக்கில் சின்னச்சாமி மேல் சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சின்னச்சாமிக்கு 6 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். உங்களுக்கு புண்ணியமா போகுதுயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவன் கொலை செஞ்சிருக்க மாட்டாயா, விட்டுருங்க ஐயா. ஐயா சாமி உங்களை கும்பிடுறேன் ஐயா. ஐயா 1 வருஷமா 2 வருஷமா 6 வருஷமாச்சே, நான் என்ன செய்ய போறேன்? இந்த பச்சை குழந்தையும் தாய் வச்சுக்கிட்டு நான் எப்படி காப்பாத்த போறேன் கடவுளே? நல்ல மனம் வாழும் முன்னே சொன்னதெல்லாம் பொய்யாச்சு. யாரு கண்ணு பட்டதடி நந்தவனம் தீயாச்சு. நல்ல மனம் வாழும் முன்னே சொன்னதெல்லாம் பொய்யாச்சு. யாரு கண்ணு பட்டதடி நந்தவனம் தீயாச்சு. விதி போகிற வழிதான் வாழ்க்கையம்மா, இது 1000 தலைமுறை வார்த்தையம்மா. தெய்வம் நின்று கேட்கும்படி தர்மா நம்ம காக்குமடி. நல்ல மனம் வாழும் முன்னே சொன்னதெல்லாம் பொய்யாச்சு. யாரு கண்ணு பட்டதடி நந்தவனம் தீயாச்சு. சட்டமுன்னு ஆட்சி உள்ள குற்றஞ்செஞ்சி தப்பிக்கத்தான் சட்டத்தில ஓட்ட உள்ள. நல்ல மனம் வாழும் முன்னு சொன்னதெல்லாம் பொய்யாச்சு. யாரு கண்ணு பட்டதடி நந்தவனம் தீயாச்சு.
மஞ்சு மெத்த போட்டு வைக்கும் பூமியடி பத்தினியின் சாபம் எல்லாம் காலம் வந்தா காட்டுமடி. ஊர் வந்தாச்சு, இறங்க. வழி உடையா இறங்குறாங்க. சீக்கிரம் இறங்குவா. ரைட். சின்னசாமி, நீ ஊர்ல இல்லாதப்போ அந்த ராஜதுரை ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஜனாதிபதி வருகை. என்ன மேல குரல் கேக்குது? ஆண்டவனா பேசுறது? சுங்குவார் சத்தத்தில் கோர விபத்து. போதை மருந்து பிடிபட்டது. பிரேமானந்தா அடச்சி. பேப்பரும் வாங்க மாட்டீங்க, வாங்கினவனை படிக்கவும் விட மாட்டீங்க. வந்துட்டானே வந்துட்டானே. மதுவிலக்கு போலீஸா? மதுவிலக்கு போலீஸா இருந்தா மாமூல் கொடுத்தா போயிருவான் ஐயா. இவன் ஆபீசரை கொலை பண்ணிட்டு 6 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கான். அவங்கிட்ட மெதுவா நைஸா பேசி நம்ம பக்கம் இழுத்துருவோம். அப்பதான் பின்னால உபயோகரமா இருக்கும். பிரசிடண்ட் பிரசிடண்ட். நீ பிரசிடண்டா? பஞ்சாயத்து போர்டு மெம்பர்ல டெபாசிட்டே போயிருச்சு. பிரசிடண்ட் பிரசிடண்ட். ஜெயிலாம் எப்படி இருந்துச்சு? ஜெயிலுக்கு போறது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்ல. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சின்னசாமி ஒண்ணும் பேசாம போறானே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? சொல்லி இருப்பான். அடுத்ததா கொலை பண்றதுக்கு ஆளை பார்க்க சொன்னா அதுக்குள்ள நீ கூப்பிடவா? சின்னசாமி, என்ன இவ்வளவு அருவாள் எடுத்து கொடுப்பா போல. கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கறது இந்த மழை ஒண்ணுதான். 2 வருஷமா மழையே பெய்யாம குடிக்கிற தண்ணி கூட ஊர்ல பஞ்சங்க. கொழா போடுறதுக்கும் கிணறு வெட்டுறதுக்கும் அரசாங்கம் கொடுத்த பணத்தை ராஜதுரை வீட்டுல உட்காந்து எம்எல்ஏங்களும் ஆபீசர்களும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. நீங்க காலடி எடுத்து வச்ச நேரம் ஊர்ல நல்ல மழை பெய்யுது. இந்த ரிஷி சங்கர் படத்துல மழை பெய்யுமே அந்த மாதிரி இல்ல? அப்பா அப்பா, அம்மா சொல்றாங்க ஜெயில இருக்க வேண்டியவங்க வெளியே இருக்காங்களா, வெளியே இருக்க வேண்டியவங்க ஜெயில இருக்காங்களா? அது உண்மையாப்பா? சொல்லுங்கப்பா. இவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? பழைய சினிமா வால் போஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரியே இன்னைக்கே எல்லாரும் சினிமா பாருங்க, இன்றைய கடைசி நாள், இப்படி ஒரே கூச்சல் கலாட்டா. நீ என்ன பத்தி சொல்றியா? இரு, நான் உன்னை பத்தி சொல்றேன். அப்பா அப்பா, அம்மா ஒன்னு நினைச்சு ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னங்க நானும் புள்ளையும் தான் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம். தப்பு பண்றவங்க தாங்க வருத்தப்படணும், வெக்கப்படணும். நம்ம மனசாட்சிக்கு உண்மை எதுன்னு தெரியறப்ப யாருக்கு பயப்படணும்? இத்தனை நாளா எனக்குள்ளேயே நான் பேசிட்டு இருந்த மாதிரி இப்பவும் நானே பேசிட்டு இருந்தா என்ன பைத்தியக்காரனே முடிவு பண்ணிடுவாங்க. பேசுங்க. பேசுங்கப்பா. அப்பா பேசுங்க, பேசுங்கப்பா. அப்பா, அந்த கப்பல் மூழ்கி போச்சு, இன்னொரு கப்பல் செஞ்சுட்டாங்கப்பா. ஏண்டா, அதான் ஏற்கனவே ஒரு கப்பல் மூழ்கி போச்சுல, அதுக்கப்புறம் இன்னொன்னு செஞ்சு என்ன பண்ண போற? கப்பலோட்டிய தமிழ்னு நானும் ஒரு பட்டம் வாங்க போறேம்மா. பாத்தீங்களா, இப்பவே உனக்கு சின்ன சின்ன ஆசையெல்லாம் இல்ல, எல்லாம் பெரிய பெரிய ஆசை.